ஃபாத்திமா அவருடைய கடைசி நேரம், மரண தருணம், மௌத்தாகிற சந்தர்ப்பம். அந்த நேரத்தில் அஸ்மா பிந்து உமைஸை பார்த்து ஃபாத்திமா சொன்னாங்க, ஃபாத்திமா சொல்றாங்க அஸ்மா பிந்து உமைஸை பார்த்து, நான் மௌத்தாகிட்டேன்டா, நீங்களே எனக்கு குளிப்பாட்டி கபன் செய்யுங்கள். சுபஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய மகளார், இளம் பிள்ளை, நீங்களே எனக்கு குளிப்பாட்டி கபன் செய்யுங்கள். ஆனா என்ன, நான் மௌத்தாகின உடனே என்ன கபன் செஞ்சு அப்படியே ஒன்றும், இப்ப நீங்க ஹரத்துல பார்த்தா அப்படியே ஒரு மூடி போட மாட்டாங்க, ஜனாசாவுக்கு மூடி போட மாட்டாங்க, சும்மா தூக்கிட்டு போவாங்க. ஃபாத்திமா சொல்றாங்க, நான் மௌத்தாகி என்னை குளிப்பாட்டி கபன் செய்தா இந்த தட்டுல வச்சு என்னை அப்படியே தூக்கிட்டு போறது எனக்கு விருப்பம் இல்லைங்க, என்னை அப்படி கொஞ்சம் மூடி கொண்டு போனா எனக்கு சந்தோஷம் என்று சொல்லிட்டு போத்தாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் சந்துக்கு முதலாவது மூடி போட்டப்பட்ட வரலாறு ஃபாத்திமா நாயுடைய ஜனாசா. அன்பான இளைஞர்களையும் அன்பான யுவதிகளையும் அழைத்து கேட்கிறேன், மரண தருணத்தில் கூட தன்னுடைய மானம், தன்னுடைய மரியாதை, தன்னுடைய அழகு, தன்னுடைய அலங்காரம், தன்னுடைய உடல் இந்த உலகத்தில் யாருக்கும் தந்துவிடக் கூடாது என்று வாழ்ந்த உத்தமிகளுக்கு மத்தியில் இன்றைக்கு சத்தியத்தை நாவால் மொழிந்து கொண்டு இன்றைக்கு நசாராக்களுடைய யகூதிகளுடைய சிந்தனை தாக்கத்தில் சிதறிப்போய் கிடக்குகின்ற இந்த சின்னம் சிட்டுக்கள் எப்போதுதான் மீளுங்களோ தெரியவில்லை. அவ்வளவு பாவத்தையும் சர்வ சாதாரணமாக இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தை நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது.